In the name of Jesus Christ. Amen. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 22 3 அல்லேலூயா. 23/2/2025 ஞாயிறு ஆராதனை FGC சபையிலே கலந்து கொண்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, சோத்திர வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நிச்சயம் பாக்கியவான்கள். வேதத்திலே நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது, ஆமாம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதான். அதுக்கு இன்றைக்கி தியானிக்க போகிற அந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியன், சந்திரன், இதை என்ன பண்ணா யோசுவா இங்க கவனி, தரித்து நில்லுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறான். அடுத்தது, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது. கவனி, சூரியன் அப்படியே தரித்து நின்றதாம், சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க வாசிக்கணும். யோசுவா 10ஆம் அதிகாரம் முழுசு வாசினா அது என்ன யுத்தம் போடப்பட்டிருக்கு. நம்ம பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இதுவாரு கர்த்தரை நோக்கி பேசி, கவனி, ஐயோ நான் கர்த்தரை நோக்கி எப்படியா பேசுவேன்? பிசாசை நோக்கி பேச ஒரு மனுஷனால் முடியும்னா கர்த்தரை நோக்கி ஒரு மனுஷனால பேச முடியும். கையெழுத்த. அல்லேலூயா. பிசாசை நோக்கி ஒரு மனுஷன் பேசணும்னா அவன் ஏவாள் சாப்பிட்ட கனியை சாப்பிட்டு, நன்மத்தேம கனியை சாப்பிட்டுட்டா போதும். நீ பிசாசுகிட்ட எவ்வளவும் பேசலாம், ஜாலியாக வாழ்நாளெல்லாம் பேசலாம் பிசாசு வார்த்தை. கர்த்தரிடத்தில் ஒரு மனுஷன் பேசணும்னா அவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவ விருட்சத்துக்கு புசித்துட்டான்னாக்கா அவன் கர்த்தரிடத்தில் எவ்வளவும் பேசலாம். கையத்தட்டு. அல்லேலூயா. பேசலாம், பேசக்கூடாதா? நான் இயேசு ஏற்றுக்க மாட்டேங்க, நான் கர்த்தர், அது நடக்காதுங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளணும். ஜீவ விருட்சத்துக்கு கனியை புசித்தா நீ கர்த்தரிடத்துல பேசலாம். நன்மத்தை அறியத்தக்க கனியை புசித்தா நீ பிசாசு கிட்ட பேசலாம். அல்லேலூயா. எல்லாமே சிம்பிள் தான். ஐயா கர்த்தர்கிட்ட நான் எப்படிங்க பேசுவேன்? கர்த்தர்கிட்ட பேசலாங்க. அவர் தாங்க நம்மளை உண்டாக்கினவர். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வந்துனா சூப்பரா கர்த்தர்கிட்ட நீ பேசலாம். கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு. நான் நன்மத்தை ஜீவ வச்சுக்கனே எனக்கு வேணா, நான் நன்மத்தை தான் இருப்பேன்னா விசுவாசம் உங்ககிட்ட வந்து விளையாடுவான். பாவ சாபம் மரணத்தை நீ அவங்ககிட்ட பேச, அவங்ககிட்ட பேச, அவன் பாவத்தை மரணத்தை பேச, நீ அதை பேச, விசுவாசம் பேசி உருப்படாத ஒரு வாழ்க்கை. இந்த யோசுவா கர்த்தரை விசுவாசித்தான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னான். பழைய ஏற்பாட்டில் இவங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டாங்க. இந்த யோசுவா
இந்த ஆட்டுக்குட்டி பலிபீடத்திலே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பாங்க. அதன் மூலமா கத்தரோடு இவங்க நெருங்கினாங்க. பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினான். ஆபிரகாம் கத்திரிடத்தில் பேசி கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எலியா சொல்றான், தீர்க்கதரிசிகள் கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எசேக்கியேல் கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இது அப்படியே மனுஷனுக்கு ஒன்று நடக்குது. பிசாசுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, பிசாசுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. வாய்நாளெல்லாம் பிசாசுடைய வார்த்தை தான் உண்டாகும். நமக்கு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிச்சிட்டா ஏவாலே காலமெல்லாம் பிசாசு வார்த்தை உண்டாகி உருப்படாதே போயிட்டா. கிறிஸ்து பழுதற்ற பலிய தேவன் தனக்கு உலகத்துக்கு உண்டா, கத்துடைய வார்த்தை வாய்நாளெல்லாம் உனக்கு உண்டாகும். அப்படிதான் இந்த யோசுவா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவன். அப்போ கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி தைரியமா பேசலாம். சூரியன் நிற்கிறாண்டவரே, சந்திரன் நிற்கிறாண்டவரே, யுத்தம் நெருங்கிட்டே இருக்குது, சூரிய அஸ்தமிச்சு எதிரிகள் ஜெயிச்சிடுவாங்க, இஸ்ரவேலை தோத்துருவான், அதனால் தரித்து நிற்கிறோன்னா கர்த்தர் அவன் வார்த்தை கேட்டாராம். அல்லேலூயா. ஏன் அவன் வார்த்தை கேட்டாரு? யோசுவா வார்த்தையை, யோசுவா கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான். தேவனுக்கு தனக்கு முழு உலக கிறிஸ்துவனா கொடுக்குறான். உடனே அவர் இவன் வார்த்தை கேட்கிறாரு, அவர் இவர் அவர் வார்த்தை கேட்கிறாரு. கையை தட்டு. அல்லேலூயா. அதனால உன் வாழ்க்கையில தேவனுடைய காரியம், வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்டா உன் வார்த்தை அவர் கேட்பார். அப்போ யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். நின்றுச்சாங்க, சரித்திரம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாக்குறீங்களா? சூரியன் நிற்கிறா இல்லையா? அதனால கர்த்தரை நோக்கி பேச கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்கள். சூரியனும் நின்றது, சந்திரனும் நின்றது. அர்த்தம் என்னன்னா எல்லாமே உனக்கு அண்ட சராசரமும் உனக்கு பணியும். மோசே காலத்துல செங்கடல் பிளந்தது மோசேக்கு. யோசுவா காலத்தில் இன்னொரு இடத்துல யோர்தான் பின்னிட்டு போனது, எரிகோ தரைமட்டமானது. கவனி. அப்போ கர்த்தரிடத்தில் பேசணும்னா நீ இயேசுவின் வழியா பேசலாம். ஐயோ அது அபூர்வமானது. இங்க கவனி, கர்த்தர் அவர் பரிசுத்தரு, அவர்கிட்ட நான் எப்படியா பேசலாம்? இயேசு மூலமா போனா பேசலாம். அவர் நம்மகிட்ட பேச வாஞ்சியா இருக்கிறாரு. அதுக்குதான் பிதாவும் வாங்கிட்டு இயேசுவே நம்மகிட்ட கொடுத்துக்கிறாரு. அது இயேசுவே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்துட்டா நீ பேசுறதெல்லாம் கேட்பார். ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் நீ கேட்கறதுனால நீ பேசுறதெல்லாம் அவர் கேட்கணும். நீ என்ன பேசுவ? இயேசு பற்றி தான் பேசுவ. அதனால அவருக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையுமே செய்வார். உனக்கு பிசாசுகிட்ட பேசினா அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுன்னா அவன் சொல்றதெல்லாம் மோசமானதான் சொல்லுவான். பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் வியாதியும் வறுமையும் அதையே பேசியிருப்பான். நீ அதையே பேசியிருப்ப. அவனுக்கு ஒரு கொலாபரேஷனா இருக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் கவனிங்க, 1 மணி நேரம் கவனிங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் கர்த்தர் உன் வார்த்தையை கேட்பார். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்கள் நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானிலே ஒரு பகல் 24 மணி நேரம். அங்கே கவனி, நடுவானத்திலே சூரியன். சரித்திரத்தில் விஞ்ஞானத்தில் கூட சொல்றாங்க ஒரு நாள் எப்படி எக்ஸ்ட்ராவா இருக்குதுன்னு. பூலோக ஆராய்ச்சியாளர்கள், வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சா அதுக்கு ப்ரூஃப் இந்த பைபிளில் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பார்த்தா ஒரு நாள் ஏதோ மிஸ் ஆகுதுன்றாங்க வானவியல் ஆராய்ச்சியாளர்கள். அது என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் சூரியன் ஒரு நாள் முழுவதும் நடுவானிலே நின்று இருக்கிறது. ஒரு மனுஷன் சொல் கேட்டு
இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். படிக்கிறேமா? அப்போ கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமா, யுத்தம் பண்ணி சூரியன் நிறுத்தால் நிறுத்துவாரு, சந்திரன் நிறுத்தால் நிறுத்துவாரு, செங்கடலையும் பிளப்பாரு, யோர்தானையும் பின்னணி செய்வாரு, எரிகோ கோட்டையை தகர்த்தெறிவார், சிங்கத்தின் வாழையை கட்டுவாரு, அக்னி சூளையை என்ன பண்ணுவாரு, எல்லாமே கீழ்ப்படியுது. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அக்னி சூழல போட்டா கூட அக்னி முடி கூட கறிக்கலாம். சாத்ராக் மேசாக் அப்படின்னு சிங்க கபையில தானியல போட்டா சிங்கம் வாழை கட்டிச்சான். நீ கத்துடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தை கீழ்படினா சிங்கம் கூட கட்சி கொதறி ஏற்றணும். அதே சிங்க கபில தானியல் போய் அது சிங்கம் கட்சி கொதருது. தேவதூதர் பணிவிடை இல்லை அவங்களுக்கு. அதே அக்னி சூழலில இந்த பாபிலோனியர்கள் ரட்சிக்கப்படாத ஆதாம் மூலமா பிறந்தவன் நன்மத்தை மரியாதை போனா அவனை சுட்டி வச்சுட்டு இவன் போய் முடி கொடுக்கறாம சுத்திக்கிறான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி ஜீவித்தா எவ்வளவு ஆசீர்வாதம் பாரு. கர்த்தர்னா ஜீவன் உள்ளவன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய்க்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தும் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலும் கொடு, சோத்து போகாம கொடு, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தாய் அண்ட சராசம் கொடுக்க கீழ்ப்படியா. அல்லேலூயா. அப்போ அந்த யோசுவா தேவனுடைய கற்பனைகளை தேவனுடைய வழிகளை கரெக்டாக கை கொண்டான். ஆமாம், அவன் தாறுமாறா நடந்துக்கினேன், கர்த்தருக்கு விரோதமாலாம் நடந்துக்கிறேன், சூரியனே நெல்லு சூரியனே நெல்லு சந்திரன் ஒன்றும் கட்டுப்படாது, அது தாறுமாறா போயிட்டு தான் இருக்கும். முதல்ல இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு யோசுவா. கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய பிரமாணங்கள் இதெல்லாம் அடங்கி கீழ்ப்படிந்ததுனால்தான் இவன் சொல்லுக்கு அடங்கி எல்லாமே கீழ்ப்படுகிறது. எடுப்போம் மார்க் 12 படிமா. யோசுவா 10 chapter 12. 12. Then Joshua spoke to the Lord in the day when the Lord delivered up the Amorites before the children of Israel, and he said in the sight of Israel, sun, stand still over Gibeon, and moon in the valley of Aijalon. So the sun stood still and the moon stopped till the people had revenge upon their enemies. போதும். அல்லேலூயா. சன் ஸ்டில், மூன் ஸ்டாப், மூனே ஸ்டாப், நெல்லு, சந்திரனே தரித்து நெல்லு. அவன் சொல்ல ஆண்டவர் கேட்டார் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, சூரியனும் நிற்கும், சந்திரனும் நிற்கும், எல்லாம் நிற்கும். அப்போ யோசுவா யாரு? தேவனுடைய கட்டளையை தேவனுடைய வழிகளை காத்து நடந்தான். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி கீழ்ப்படிந்தான். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா தண்ணி என்னவாகும்? இப்போ தண்ணி திராட்சமா மாறுது. சூரியனே நில்லுன்னா நிற்குமா நிற்காதா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தா தண்ணி கூட திராட்சமா மாறிடுது. அவர் என்ன சொல்ல போறாரு? கர்த்தர் ஜீவன் உள்ளவர், நன்மத்தை மரியாதை ஜீவ வார்த்தை, அது தேவ நீதி தூய்தல், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம், அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்து பாரு செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? முடிஞ்சாக்கா உனக்கு எல்லாமே அடங்கும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், என் மாமியாரை மன்னிக்க மாட்டேன், என் நாத்தனாரை கொஞ்ச நாள் ஒரு வழி பார்த்துருவேன், இதெல்லாம் பிசாசு வேலைங்க. சபிக்கிறவங்கள நான் சபிப்பேன், பகை கொடுக்க நான் பகைப்பேன், சத்துருக்களை சிதைக்க மாட்டேன். இந்த பிசாசு வேலையெல்லாம் பார்த்துருந்தாக்கா சூரியனும் நிற்காது, சந்திரனும் நிற்காது, செங்கடலும் நிற்காது, எல்லாம் வந்து மோதி மோதி அழித்து விடுவோம். நீ சூரியன், சந்திரன், செங்கடல், யோர்தானு, சிங்கம், அக்னி சூழலாம் போனால் என்ன ஆகணும்ப்பா? அழிஞ்சிருமா இல்லையா? அதனால தான் 5 பிசாசுக்கு போயிடறாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் அன்றைக்கு ஆளணும்னாக்கா தேவடைய வார்த்தைக்கு படிங்க. கபடி தேவடைய வார்த்தையின்படி செய்தா எல்லாத்தையும் கட்டு ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. நீ தான் எல்லாத்தையும் அடக்கி ஆளுவாய். ஏன்னா ஆதாம் பார்த்து சொன்னாரு, ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவாத்மாவாய் ஜீவதி நீ பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாம் உனக்கு கட்டுப்பட்டிருக்கும். ஜீவ விஷயத்துகள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தை மரியாதை கிடைக்கா சிங்கம் கடிக்கும், அக்னி சுட்டு எரிக்கும்,
சூரியன் தாறுமாறாக போய் அது பாட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம விரோதமாகவே இருக்கும். எதுவும் நமக்கு அடக்காது, நம்மளை மீறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த யோசுவா தேவனுடைய கற்பனைகளுக்கு முதல்ல கீழ்ப்படிந்து நடந்தான். எடுப்போம் மார்க்கு 12ஆம் அதிகாரம். என்ன கற்பனை? தேவனுடைய கற்பனை. இந்த கற்பனையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். மார்க்கு 12ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. மார்க்கு 12 29 படிங்க. 28 படிங்க பாருங்க. 28 மார்க்கு 12 28. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இங்க கவனி, கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். யாராவது படி காட்டு. அப்போ கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். ஏசு அவனுக்கு கவனி, ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இங்க கவனிங்க, இங்க கவனி, முக்கியமான சத்தியம். எல்லாம் தாறுமாறாக போய் வாழ்க்கையில் எல்லாம் அடிச்சு கொண்டு பாதாளம் கொடுச்சு. ஈரிஷான மேட்ரு. கைத, குதிரை, நாய், பேய், குரங்கு, சிங்கம், புலி எல்லாம் உனக்கு விரோதமாகுது. இதெல்லாம் அடைக்க ஆளுனாக்கா இந்த செய்தியை ஒழுங்காக கேட்கணும். இல்லைன்னா பொண்ணு சேர்த்து பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். பிச்சாத வார்த்தை கேட்டுருந்தான். முக்கியமான மேட்ரு. இந்த செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவாங்க. இதெல்லாம் பெரிய ஸ்காலர், பெரிய பிஹெச்டி படித்து பெரிய ஆளுங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணிக்கிறேன். கையத்தை நிலையில. அதனால இங்க பேரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. அடுத்து இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாய் என்பது எவைகளிலும் பெரிதான கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இங்க ஏசு சொன்னாரு, உனக்கு எல்லாமே அடங்கி ஆளணும், உன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தணும், விசுவாசனுடைய வல்லமையெல்லாம் செயலைக்கணும்னா ஒன்றும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. ரெண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அவ்வளோதான். இதை பிரதான கற்பனை நீ கை கொண்டு. அன்பு என்னது? கிறிஸ்துவின் அன்பு கூறணும், மாம்சீக அன்பு கிடையாது. அந்த இயேசு அன்பு என்ன பண்ணா, A to Z எல்லாருமே கொடுத்துரும். ஆதாம் முழு வழக்கு பிதாவாகிய தேவனுக்கு உம்முடைய நாம் உம்முடைய செத்தோம் நாங்களும் எங்களுக்கு கடற்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. கிறிஸ்துவின் அன்பு தேவன் தர கொள்ள கொடுத்தீங்கன்னா எல்லாமே கண்டுபிடிங்க. கவனி, எல்லாம் பிசாசு ஓடிடும், எல்லாம் சாப்பு ஓடி, எல்லாம் மண்ணு தரித்திரம் பாதாளம் அண்ட சராசரி எல்லாத்தையும் கைப்படிக்கலாம். அடுத்து பாருங்க, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அடுத்து வருங்க படிங்க. மத்தேயு 12 படிச்சு முடிச்சு அதுலேருந்து படிங்க. மார்க்கு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் சொல்றாரு. எவனாவது இந்த மலையை பார்த்து அது படிங்க. அதற்கு வேத பாருங்கள், சரிதான் போதுகிறே, நீ சொன்னது சரிதான். சாரி, அது 11:12 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது என்னன்னா, இந்த பிரதான கற்பனையை நீ கை கொண்டுட்டீன்னா, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்ல தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் அவன் சொன்னபடியே ஆகுமா. யார் சொன்னது? இயேசு போய் சொல்லுவாரா? மலையே பார்த்து பயந்து சமுத்திரத்தில் போயிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல சூரியனே சந்திரனே நில்லுன்னா நிற்குது. அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணுன்னா, தேவனுடைய கற்பனையில கை கொள்ளணும். அது பெரிய கப்ப சூசனை கிடையாது. தேவனிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மா, முழு பலத்தோடு அன்பு கூறணும். ரெண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறணும். மூணாவது, முழு உலகத்தில் அன்பு. என்ன அன்பு? என்ன அன்பு? இயேசுவின் அன்பு.
அந்த அன்பு என்ன பண்ணுன்னா எல்லாரும் நல்லவன் கெட்டவன் யாருமே பார்க்காது. சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் மூடு ஒரு இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துரும். பிதாவாகி தேவனுக்கு முன்னாடி கொடுத்துட்டாக்கா மலையை பார்த்து பயந்து போனாலும் எல்லாம் பயந்து போடும். அப்படிதான் இயேசு எல்லா மலைகளும் வியாதி மலை, சாப மலை, மரண மலை, தரித்திர மலை, பாதாள மலை எல்லாம் பயந்து பயந்து ஓடிது. இயேசு போய் நின்னான். ஏன்னா அவர் தேவனுக்கு அன்பு கூடுறாரு. என்ன பண்றாரு? முழு உலகத்திலும் அவர் பகைச்சின்னு இருந்தார் எல்லாரையும். பிசாசம் பகைப்பான். மலை பயந்து போகாது. எல்லா மலையும் மேலே போய் முட்டி மோதி கை வஞ்சி கால் வஞ்சி ஆத்மா கெட்டு சரீரம் கெட்டு வாழ்க்கை கெட்டு அது பிசாசு. நன்மத்தை மகனிய முடிகிறதோடு முழு ஆத்மாவும் முழு பலத்தோடு தேவனுக்கும் காட்டுறது, உனக்கும் காட்டுறது, போறதுலாம் காட்டுறது. மலை பயந்து போகாது. அந்த மலைகள் சாப மலை, தரித்திர வியாதி, அசுத்தாவி, திருறது கொண்டது பொல்லாத மனிதர்கள்லாம் வந்து உன் மேலே மோதி 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 கொண்டு அழிச்சு திருடி எல்லாம் பீஸ் பீஸாக போடும். அப்போது மழை பயந்து போனால் பாவத்தின் சம்பளம் மரணம், தரித்திர வியாதி, சாபம் எல்லாம் பயந்து போகணும். சூரியனை நிற்கணும், சந்திரனை நிற்கணும், செங்கடல் பிழைக்கணும், யோர்தான் பின்னிட்டு போகணும், எரிகோ கோட்டை தரமண்டமாகணும், சிங்கத்தின் வாழை கட்டணும், அக்னி சோலை எல்லாம் கட்டணும்னா ஒன்றும் இல்லை. ரொம்ப கம்ப சோசனம் கிடையாது. அப்படியே என்னது ஆக்ஸ்போர்ட் பைபிள் ஆக்ஸ்போர்ட் காலேஜில் போய் இதெல்லாம் படிக்கணும். ஒன்றும் இல்லைங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. சூரியனே நெல் பார் கலக்கிறான் பார் யோசுவா. அப்படியே சூரியனே நெல்லு எல்லாத்தையும் கலக்குவாங்க. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து. யோசுவா மாதிரி வாழ்ந்தா யோசுவா மாதிரி வாழு. பேக்கு மாதிரி இருக்காத. நன்மை தீமை கனியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத. உன் வாழ்க்கையில் எல்லா சாத்தானை தடுத்து நிறுத்து, பாவத்தை தடுத்து நிறுத்து, சாபத்தை தடுத்து நிறுத்து. ஏசு என்ன பண்றாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, வியாதி மலை போல இருக்குது, கடன் தொல்லை மலை போல இருக்குது, தரித்திரம் மலை போல இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ண? தடுத்து நிறுத்து. பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போக செய்யி. ஏசு போய் நிற்கிறார். 2000 லேகோன் பிசாசு பெயர்ந்து சமுத்திரத்தில் பட்டு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா தேவனிடத்தில் அன்பு ஆதாமுக்கு முழு பிரதான கற்பனை ஏசு கை கொண்டார். இங்கே கவனி, ஏசியை போய் நின்னா எல்லா சுத்தாவி ஓடுது. ஏன் காற்றே கடலே இறையாதே அமைதியாதே அமைதியாரு. அவர் பிரதான கற்பனை நல்லா கை கொண்டார். தேவனிடத்தில் அன்பு கூறார். பிதா 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 பிதா. கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை பறி வாழ்ந்தோட பரலோகத்தையும் கொடுக்குறாரு. அங்கே 2 பேர் ஏந்து நீங்கள் போயிட்டா ரொம்ப சந்தோஷமா. கையெழுத்து குமரன் அது பேர் என்ன? நீங்கள் 2 பேரும் ஏந்துருங்க. தயவுசெய்து போங்க போங்கம்மா பாப்பா. ராகவி ஏஞ்சல் தயவுசெய்து 2 பேர் போங்க. டிஸ்டர்ப் ஆகுதுங்க. அப்படி போயிருக்காரு, அந்த டிஸ்டர்ப் போயிருக்காரு. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயிரத்தோடு முழாத்மாவோட அன்பு, அதுக்கு ஒப்பாய் 2ஆம் கட்டு முன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அசுத்தாவிங்க தான் கிரியை செய்யும். இந்த அசுத்தாவிக்கு இது பேரு நல்ல சத்தியத்தை கேட்கக்கூடாது. அது ஒரு அசுத்தாவி. எங்கெல்லாம் சத்தியம் பிரசங்கப்படாங்கெல்லாம் அசத்திய கிரியை செய்யும். அதனால இயேசு நாமத்தை ஜீவனை கொடுக்கணும் எல்லாரும். அல்லேலூயா. நல்ல வேப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுத்தா அந்த அசுத்தாவி என்ன பண்ணா? பயந்து சமுத்திரத்தில் போய் பயந்து வீந்துடும். உண்மை சத்தியம். ஏசு அப்படிதான் அசுத்தாவிக்கெல்லாம் ஜீவன் கூட. நமக்குள்ளே ஒரு அசுத்தாவிக்குது, எனக்குள்ளே உனக்குள்ளே எல்லாருக்குள்ளே ஒரு அசுத்தாவிக்குது. அது என்ன பண்ணுன்னா அது கெடுக்கிற நல்ல காரியத்தை கேட்கவே விடாது. ஏன்னா அது வந்து உன்னை துடிக்குது உன்னை பாதாளத்தை கொண்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி நல்ல நல்ல காரியம் கேட்கும்போது இன்னும் வல்லமையாக கிரியை செய்யும். அதனால தான் இயேசு ஜீவன் பரிவஜன் தேவன் தனக்கு கொடுத்து தான் அந்த செய்தியை கொடுக்க வந்துக்கிறேன். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுத்து தான் எனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, எனக்குள்ள சாபம், எனக்குள்ள இருக்கிற பாவம், எனக்குள்ள மரணம். எங்கள் அம்மா என்ன எப்படி என் தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணோம்? உலகம் ஃபுல்லாக பாவத்தில் தான் எனக்குள்ள எல்லா சேட்டைக்கு தெரியுமா உனக்கு? தாமஸ் என்ன இப்படி பிரசங்கம் பண்ணாரு எப்படி பாரு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் மனைவி கேட்டினா தெரியும். எல்லா கெட்டக்காரம் எல்லா அசுத்தம். அல்லேலூயா. உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். ஆனா நான் டிஸ்கரேஜ் ஆகுகிறேன். என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில், பிசாசுக்கு கீழ்ப்படுது, இல்லாத அட்டுவித்தெல்லாம் பண்ணி தற்கொலை முயற்சி பண்ணி கட்சியில் இயேசுகிட்ட வந்துக்கிறேன். இப்போதான் இதெல்லாம் தெரிஞ்சு கேள்விப்படுறேன். இயேசு முழு இதயத்தோடு முழு வெள்ளத்தோடு அன்பு கூற சொல்றாரு. என் அன்பு, தாய் அன்பு, தகப்பன், அண்ணன் தம்பி, மாமச்சா அன்பது, மனுஷ அன்பு, அது மாசுபட்ட அன்பு. இது இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனையும் பரிபூர்ண பிதாவுக்குமா இருப்பா. ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தா
எல்லா மழையும் பயந்து போயிடும். காற்றே கடலில் இறையாதேன்னா அமைதியாக இருக்கும். இயேசு எது சொன்னாலும் செத்து போன உயிரோடு வந்தாங்க என்ன லாசரு. அப்போ மரணம் பயந்து போகுது. இங்க யோசுவா சூரியனே நில்லுன்றான், சந்திரனே நில்லுன்றான். மரணம் பயந்து மரணத்திலிருந்து உயிரோடு வர்றது பெரிய விஷயமா, சூரியன் சந்திரிக்கிறது பெரிய விஷயமா? சொல்லுங்க, காமன் சென்ஸ் பண்ணி சொல்லுங்க. சத்தமும் உயிரோடு கூட வரான், அதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. சூரியனே சந்திரனே கூட அது சாதாரண, அது இயற்கையை நிறுத்துறான். அப்போ உயிர் தெய்தலும் ஜீவனம் தேவன் மரணம் டெலிட் ஆகிடுது. இயேசுக்குள்ள உயிர் தெய்தலுக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் தான் மரணம் டெலிட் ஆகிடும். அப்போ இயேசு எங்க போனாலும் அவர் எல்லாம் அடக்கி ஆளுது. ஏன்னா இயேசுக்குள்ள ஜீவ சரஜீவ நன்மத்தை மரியாதை கிடையாது. அந்த இயேசு சார் இயேசு ரத்தம் உங்க கையில் கொடுக்குறாரு சிலுவையில. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், நன்மத்தை மாதிரி உலகம் சாபத்திர பாப்பான்னு பாதாத்துக்கு வருதுன்னு சொல்லி பிதாவாயுதன் இயேசு சிலுவையில் அறியாத ஜீவ சரஜீவரத்தை உண்மையில எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு உலக பாவத்தில் சாபத்தில் மனத்தில் பாதத்தால் பெயர்ந்து போயிட்டு பல்லோகத்து வரணும்னு சொல்லி பிதாவாய் தேவன் நம்ம மேல அன்பு வச்சு இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில். அதனால முதல்ல என்ன பண்ணணும், இந்த பிரதான கற்பனையை இந்த யோசுவா கை கொண்டான். கை கொண்டானா இல்லையா? தாறுமாறா இருந்தானா? தாறுமாறா இருந்தானா? தாறுமாறா தான் போயிருக்கோம். மோசே, யோசுவா, எலியா, எலிசா, எஸ்தர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா நம்மள மாதிரி தான் அம்மா வீட்டில் பாவத்திலே பிறந்து தேவடைய கற்பனைகளை, தேவடைய விதிமுறைகளை, தேவடைய கொள்கைகளை கரெக்டாக கை கொண்டதுனால அவங்க வாழ்க்கையில் அரிய பெரிய காரியங்களை செய்தார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். 100வது வயசுல 90வது வயசு புள்ள பிறகுது. ஸ்ரீகள் வைப்பாடு நின்று போச்சு. 90 வயசு கிழமை தொட்டு தொழானாக ஒன்றும் கிடையாது. அவ்வளோ 100 வயசு 90 வயசு கையெழுக்கு புள்ள பிறகு அற்புதமா இல்லையா? ஆமாம், இதை விட பெரிய அற்புதம். சூரிய சந்திர கூட இயற்கை நிறுத்திடலாம். 100 வயசுல 90 ஸ்ரீகள் வைப்பாடு என்ன பிறகு என்ன பண்ணுது? புள்ள பிறகுது. ஏன்னா பிரதான கற்பனை. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எப்படி விசுவாசம்? ஒரு பைதற்ற பலியை தேவன் தனக்கு கொடுக்குது. அந்த பைத உலக தேவா ஜீவாட்டுக்குட்டி அந்த இயேசு சாமன வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா அடங்காத சக்தி எதுவும் கிடையாது. 100 வயசு 90 வயசு கூட புள்ள பிறகுது. ஆபிரகாம் சகல காட்டு ஆசீர்வாதமாக தான் இருப்பார். அப்போ பாயிண்ட் என்னன்னா, உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா நீ பிரதான கற்பனையை கை கொள்ளணும். உன் தேவநாயக கத்திரிடத்தில் முயலத்தோடு முயாத முயபலத்தோடு அது முப்பாயிரம் உண்டெடுத்து அனுப்ப என்ன அன்பு? இயேசு அன்பு. இதுதான் இப்போ பிரச்சனை. எல்லாருக்கும் இங்கே தான் இட்டுக்குது. அது எப்படி சபிக்கணும் போய் அன்பு கொடுது, பகை கொண்டு சபிக்கணும் இருந்தது. அதனால தான் பிசாஸ் பிள்ளை உலகம் ஃபுல்லாக பிசாஸ் கிரியை செய்யுது. அல்லேலூயா. எல்லாம் தாறுமாறாக போகுது. வாழ்க்கை தாறுமாறாக போகுது. குடும்பம், தொழில், வியாபாரம் எல்லாமே விரோதமாக செயல்படுது. எதையும் கட்டுப்படுத்த முடியல. எல்லாமே விரோதமாக சொன்னாங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு விரோதமாக இருக்குது. நன்மை தேவை பிரதான கற்பனை கை கொள்ளலை. கிறிஸ்து நண்பர் தேவனுக்கு தர ஆதம் கொடுக்கவே இல்லை. வாழ்க்கைக்குள்ள எங்கே போனாலும் பிரச்சனை தான். எங்கே போ வாழ்க்கை ஜீவ ஊழிய எதிர்கால திருமண காரியம் எல்லாத்தையும் தாறுமாறாக ஓடுது. நன்மை தீ மரியத்தக்க கனி புஷ்கு நாளில எல்லாம் விரோதம். பெத்த புள்ளியே விரோதமாகுது. உன் வீட்டாரே இவனுக்கு ஆமாம் ஆதாம் வழியாக பிறந்துக்கிறாங்க. இவங்களெல்லாம் அடைக்காலன்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் வெளிப்படுத்தினாக்கா எல்லாத்தையுமே அடைக்க ஆளலாம். அப்போது சூரியனும் சந்திரனும் நிற்கிறத பார்க்குறோம். இப்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்க, நீங்கள் கேட்கறது எதுவாக இருந்தாலும் ஒருமனப்பட்டு கேட்டால் அது அப்படியே ஆகுன்றார். மத்தேயு 18 19 யாராவது சத்தமாக படிக்க. மத்தேயு 18:19. போதும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டமைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து பாருங்க, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பூமியிலே
உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து, எந்த காரியம் A to Z, இந்த காரியம் அந்த காரியம், இது முடியாது அது முடியாது இல்லை, எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒரு பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், ஒன் மைண்ட் ஒன் பிச், ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு மாதிரி ஆண்டவராக இயேசு தான். அவர்கிட்ட தான் எல்லாத்துமே கற்றுக்கணும். இயேசு சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் மரத்திலே தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து சாபமாயிட்டார். அப்புறம் அக்கிரமக்காரி ஒருவராக என்ன பண்ற அக்கிரமத்தை தேற்றிட்டார். இப்போ இயேசு சிலுவையில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திருக்கிறார். இப்போ 3ஆம் நாள் பாவ சாபம் மரண தரித்திரத்தெல்லாம் விடுதலாக்கி பிசாசு தலை வானவர் பரலோகத்துக்கு கொண்டு விரும்புகிறார். அந்த காரியம் நடக்கணும்னு விரும்புகிறார். அதை விரும்பிட்டு என்ன பண்றார், பிதாவாகிய தேவனும் இயேசுவும் அதுக்கு ஒருமனப்படுறாங்க. இங்க கவனி, இப்பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவாகிய தேவனும் இயேசு என்ன ஒருமனப்பட்டாங்கனாக்கா, இந்த எல்லாத்துலேருந்து விடுதலாகி வானத்தோட பிசாசு தலையை நசுங்கி ஏந்து போதெல்லாம் பெற்றுக்கிட்டு நம்ம பரலோகம் இப்படி இந்த காரியம் நடக்கணும் விரும்புகிறாங்க. அதுக்கு பிதாவாகிய தேவனும் இயேசு என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டு இவ்வளவாய் உலகத்தில் உலகம் ஃபுல்லா தேவ நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்குறாங்க. பிதாவாகிய தேவன் நெற்றிக்கல் திறப்பினா குற்றம் குற்றமே. கடவுளாக இருந்தால் கூட அவரும் நம்ம பிரின்சிபல், அவரும் ஒரு பிரின்சிபல் தான் எல்லாத்தையுமே செயல்படுறாரு. பிதாவாகிய தேவன் ஆவியுக்தி ஜீவ சர்வ ஜீவரத்தை கொடுக்கணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு ஒரே மனதான். அவன் வேசிக்கல்ல, அவன் திருடன், அவன் கொலகாரன், அவனுக்கு நான் ஜீவ சரி கொடுக்க மாட்டேன்னு இல்லை. முழு ஒன்று போல ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு. அங்கே இடையில யாருமே பிசாசு தடுக்கவே முடியாது. இயேசு சரி இயேசு வானத்துக்கு பரலோகத்துக்கு கொடுத்துட்டாங்க. பிரதான கற்பனைக்கு நிறைவேற்றாங்களா இல்லையா? பிதாவாகிதே அவன் காரி துப்புறான், அவனுக்கு போய் ஆனால் ஜீவ சரி பரலோகத்துக்கு கொடுன்னு சொன்னாரா? காரி துப்புனாலும் சரி, ஈட்டியால் குத்தினாலும் சரி, சிறிது முள்படி சூட்டினாலும் சரி, தேவன் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கிறிஸ்து அன்பையும் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுத்தார் ஒரு மனதோடு. 3ஆம் நாள் என்ன நடந்துச்சு அவருக்கு? அவர் விருப்பத்தை நிறைவேற்றா இல்லையா? எவைகளை கேட்டார்? என்னத்தை கேட்டார்? பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாத்திலிருந்து விடுதலாய் நான் வானத்தோட சகலத்துக்கு பரலோகத்துக்கு ஒன்று கேட்டார். அது நிறைவேற்றா இல்லையா? கையெழுத்து இல்லையா? அப்போ பிதாவும் இயேசுவும் ஒரு மனதோடு கூட உலகத்தையே அன்பு கொண்டு ஜீவனையும் பரிபூர்ணம் கொடுத்திருக்கிறாரு. இப்போ நீயும் இயேசுவும் பிதாவாகி ஆதாம் முழு இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யத்தை கொடுத்து பாரு. நீ என்ன விரும்புறியோ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற காரியம், பாவத்தை பேரோட இயேசு கிறிஸ்து எல்லாம் நல்ல காரியம் தேவடி ஊற்றி பரலோக வானத்தை சகல அதிகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி சாபமாகி பாவமாகி மரணமாகி தரித்திரமாகி பாதாளமாகி எல்லாத்தையும் ஏந்துட்டாரு. இப்போ ஜீவஸ்வர இயேசு சாமண்ட வாக்கு தந்த பிதாக்குமார் ஆதாம் பிரதான கற்பனை கை கொண்டு ஒரு மனதோடு செயல்பட்டு பாவத்தை தரிசித்தாரு. 3ஆம் வானது சகல அதிகம் பரலோகராஜ் போய் இந்த சுவிசேஷத்தை பூலோகம் ஃபுல்லாக போய் சொல்லுன்னு சொல்லிக்கிறாரு. அதை கேட்கணுமா இல்லையா? வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறினா அதெல்லாம் கேட்க மாட்டான். அவருக்கு எடுக்கிறாரு. இந்த தாமஸ் லூஸ் எப்போ பார்த்தாலும் ஜீவசர ஜீவரசம் தேவருக்கு தனக்கு இப்படியே பேசி இருக்கிறான். நீ நன்மை தீமையிலே தான் இருப்பேன். பிசாசில் ஒருமனப்பட்டு சாபத்தில் பாவத்தில் மனத்திலிருந்து கட்சியில் பிசாசுக்கிட்டே போய் சேர்ந்து பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம், தேவி நீதியின் சம்பளம் உழித்ததல். அப்போ பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தாங்க ஒரு ஆள் பாய்க்கூடாம கிறிஸ்துவ கொடுக்குறது. யாராவது ஒரு ஆள் மட்டும் இருந்தால் அந்த ஒரு மனம் கெட்டு போயிடும், செயலாவாது. முழு உலகத்தால் முழு வெள்ளத்தோடு அன்பு குருவாழாக தேவனிடத்தில் முடித்த பரன் பரலோகம் பூலோகம் இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் காரியத்தில் எல்லாத்துமே நீங்கள் கட்டுப்படுத்தலாம். எந்த பிசாசம் தோற்றலாம், எந்த வியாதி, எந்த சாபத்தில் எல்லாத்துக்கும் வெளியிலாகலாம். ஏசு அப்படிப்பட்டவன், இந்த யோசுவா அப்படிப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாரு, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கேயே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அப்போ பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது எல்லாமே உனக்கு கட்டுப்படும். தேவதூர் பசுத்தாவியார் கடல் கூட பிளந்து விடுவார், யோர்தான் நதியை பின்னடைய செய்வார், சூரியனையே தடுத்து நிறுத்துவார், சந்திரனையே நிற்க வைப்பார், யோர்தான் நதி பின்னிட்டு போகும். பிசாசு ஓடும், சாபம் ஓடும், மரணம் ஓடும், தரித்திரம் ஓடும், ஆசீர்வாதம் வரும், ஐஸ்வர்யம் வரும், சமாதானம், தேவதூரெல்லாம் பணிபடி செய்வாங்க. இந்த கிறிஸ்துவை விட்டுட்டீங்கனாக்கா நன்மத்தையும் மரியாதைக்க கனி இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் உனக்கு விரோதமாக தான் வரும். ஆறு மூழ்கி சாகுறாங்க, கடலில் மூழ்கி சாகுறாங்க,
புயல் அடிச்சு சாவுறாங்க, சிங்கம் கடிச்சு சாவுறாங்க, நாய் கடிச்சு சாவுறாங்க, பாம்பு கடிச்சு சாவுறாங்க. சாவுறாங்களா இல்லையா? பாம்பு, சிங்கம், கரடி எல்லாம் என்ன பண்ணுது? நம்ம மரணத்துக்கு நேரம் நடக்குது. ஏன்னா நன்மை தீமை கடியா தேவதர்களுக்கு கொசு கட்சி சாவுறாங்க, டெங்கு காய்ச்சல் சாவுறாங்களா இல்லையா? அப்புறம் கொரோனா வருது, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி சாவுறாங்க. இதெல்லாம் தாறுமாறாகுது பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்கு நாளில அப்புறம் என்ன பண்றாங்க? 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷன் பொண்ணே போட்டுறாங்க. மனுஷனை விரோதமாக்குறானே இல்லையா? கட்டின பண்ணி புருஷன் செய்யல விஷ வச்சு சாப்பிட்றோம். நம்ம பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்குறோம். பெத்த பிள்ளை என்ன பண்ணுறான்? அப்பனை கொலை பண்ண எல்லாம் வந்தா இல்லைம்மா. இதெல்லாம் இது சீரியஸான மேட்ரு. எல்லாமே உனக்கு விரோதமாக தான் செய்யும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதுனால கட்சியில் என்ன பண்ணுறான்? ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கவனி கட்சி என்ன பண்ணுறான்? யாரும் அவனை கொல்ல தேவையில்ல, அவனே போய் தற்கொலையும் பண்ணிக்கிறான். பண்ணிக்கிறானா இல்லையா? தற்கொலை கூட்டம் இன்னைக்கு கடைசி காலத்தில் எங்கே பார்த்தா நல்ல கோடி கோடியாக பணம் கார் பேர் திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னா அந்த பிசாசு உன்னை அழிக்கிற சக்தியை செய்யுது. அதனால அன்பாவில் பிரதான கற்பனையை கை கொள்ளுங்கள். எதுவும் ஒன்று அழிக்காது. நீ தான் பிசாசுக்கிறே அழிப்பாய். பாவத்தை சாப்பிட்டு மனத்தை பாதத்தால் துரத்துகிறவர்களாக இருப்பாய். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தும் வெளிப்படுத்துங்கள். பாவம்ட்டும் மரண ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்களாம் பணிவிடை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பாவிலே இயேசு அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். எங்கே போனாலும் இந்த பிரதான கற்பனை கரெக்டாக இருக்கிறார். நம்மள மாதிரி ஏதாவது ஒரு கெட்டு பேசிட்டாக்கா உடனே ராத்திரி ஃபுல்லாக அவன் மேலே கசப்பு, ஏதாவது திட்டா, ஏதாவது சப்ஜிட்டா, ஒரு வாரம் ஃபுல்லாக அவன் மேலே வெறுப்பு கசப்பு, நல்லா அசுத்தாய் வேலை. வாலண்டியாக யாராவது விரோதமாக வாலண்டியாக அன்பு ஜீவ சரஞ்ச தேவன் பாரு, அவன் சாப்பிடணும் பலிக்கே படிக்காது. அல்லேலூயா. ஆனால் தான் ஜீவ மார்க்கம் இயேசு சிலுவையில் பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பி அந்த ஜீவ மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு போதித்தார். மத்திய மார்க்கம் போதும் அவர் எங்கும் சுற்றி திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரும் விடுதலை ஆகினார். பிசாசே போனால் போகுது, வியாதியே போ, சுகமே வா. ஏன்னா ஜீவ சர ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற. அசுத்தாய் போனால் 2 பசுத்தாய் வாடா வருது, தேவதூர்களாம் வராங்க, எல்லாமே அவர் கீழ்படுது. அப்புறம் காற்றே கடலை எரியாது அப்படிலாம் இருக்குன்னா கீப் சைலண்ட் ஆகி போச்சு. எடுக்க அந்த வசனத்தை மார்க்கு 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. மார்க்கு 4 யாராவது சத்தமாக படிக்கலாம், படிக்க 38 படிக்க. மார்க்கு 4:36 படிங்க, 35 படிங்க. சத்தமாக படி. பாரு, இவர் யாரோ? காற்று கடலெல்லாம் சொன்ன மாதிரியே கேட்குது. இந்த யோசுவா யாரோ? சூரிய சந்திரன் நில்லுன்னா நிற்குது. இந்த மோசே யாரோ? கோல நின்னா கடையிலே பொழக்குது. ஆச்சரியமா இல்ல? ஐயா இவர் யாரோ? நாய் வந்து கடிக்குது. ஐயா இவர் யாரோ? பாம்பு வந்து கடிக்குது. ஐயா இவர் யாரும் சிங்கம் கடிக்குது. ஐயா இவர் யாரோ? மச்செல்லாம் சமைக்கிறாங்களா, போட்டு வச்சிடறான். இது கேவலமா இல்லை? இது கேவலமா இருக்குதா இல்லையா? ஏவாள் அதான் செய்தா. யார் பார்த்தாலும் எனக்கு விரோதமாக்குறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயா எங்கே போனாலும் பிரச்சனை ஆகுது, எங்கே பார்த்தாலும் வியாதி ஆகுது, எங்கே பார்த்தாலும் வறுமையாகுது. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்கினால அப்போ எல்லா வானம் பூமி சமுத்திரம் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் நம்ம மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது. கட்சியில் நீயும் மரணத்துக்கு நேரம் வர, கட்சியில் மரணத்துக்கு அது பிசாதிக்கிட்டே போய் சேர்ந்துற. தீவிரமாக வருத்தப்பட்டு பாரம் சபைக்குறல எல்லோரும் எண்ணத்து நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுங்க, யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. காற்றே புயலே இறையாதே அமைதலா இரு என்றார்.
உடனே மிகுந்த அமைதலோட அப்படியே கீழ்ப்படிது பாருங்க. ஏன் இங்க கவனி, இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். பிதா என்ன சொல்லுவாரு? நன்மை தீமை சொல்லுவாரா, ஜீவன் சொல்லுவாரா? ஜீவ விசுக்கடி தான் இருன்னு சொன்னார் யாவதாமே வார. ஆனால் இயேசு எங்கே போனாலும் ஜீவ விசுக்கடியாவே இருக்கிறார். அளவற்ற அன்பை காட்டார். ஜீவஸ்வரம் ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு உலகுது பிதாவுக்கு கீழ்ப்படுகிறாரு. இப்போ காற்றே கடலே இறையாதிட கப்புன்னு அமைதலாக கீழ்ப்படுது. அந்த மாதிரி யோசுவா இந்த பிரதான கற்பனையை நல்லா கை கொண்டதுனால அந்த சூழ்நிலையில் அந்த யோசுவா 10ஆம் அதிகாரம் போய் வீட்டில் வாசிக்க. அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் அது சூரியன் அஸ்தமிச்சுன்னா எதிரிகள் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி சூரியன் இருந்தால் தான் அந்த யுத்தத்தை பண்ண முடியும். ஒரு பகல் வரைக்கும் சூரியனே நில்லு சந்திரனே நில்லுன்னா நிற்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த இயேசுநாதர் மாதிரி வாழ்ந்துக்கிறான் அந்த யோசுவா. யோசு ஜீவன் உள்ளவர், நன்மத்தை காரியம் இல்லை, சுயநீதி அநீதி இல்லை. இந்த யோசுவாக்கு இல்லை. பிரதான கற்பனை கை கொண்டு யோசுவா, மோசே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவங்களாம் பிரதான கற்பனை கை கொண்டதுனால அவர்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்தார். உன்னை கொண்டும் செய்வார். பிரதான கற்பனை அது பெரிய கம்ப சொல்றாரு. அது மோசே தான் கை கொள்ளார், யோசுவா தான் இல்லையா? இயேசு போல வாய்ந்தாயா சொல்லப்போம், பிசாஸ் போல வாய்ந்தாயா கஷ்டம். பேரே பிசாசு. எங்க கவனி, சாப பாவம் கண்களிச்சமா சுயநீதி அநீதி இப்படிப்பட்ட வாழ்க்கை கடினமான வாழ்க்கை. இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு என் சுமை மெதுவாய் இலகுவாய் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா எல்லாத்தையும் அடக்கி ஆளலாம். அல்லேலூயா. அதனால் அன்பாவிலே இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கடைசியாக இந்த என்ன பட்சம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அங்கே சீசர் இருக்கிறாங்க, அவங்க அலறாங்க. ஏன்னா பிரதான கற்பனை இல்லை. மாமியார் கிட்ட சண்டை, மாமனார் கிட்ட சண்டை, அதில் பூச்சி நீதி அடித்தெல்லாம் இன்னும் பூர்ணமாகலை. சீசருங்க விசுவாசத்தில் பூர்ணமாகலை, மெச்சூர்ட் ஆகலை. அதனால் என்ன ட்ரை பண்ணாலும் அது காட்டுத்தனமாக காற்று கோயில் அடிச்சுட்டே இருக்குது. இங்க கவனி, பிரதான கற்பனை நல்லா லைட் உயித்து நல்லா மெச்சூர்டாக தேவனத்தில் அனுப்புகிறோம். ஆதாம் அனுப்பு குத்துட்டே இருக்கிறார். உடனே காற்றே கடல் இறையாத அமைதலாருன்னா பற்று தேவதூத பசுத்தாவியெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? கப்புன்னு அதை அடிக்கிட்டாங்க. கையை தட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்பாவுடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. ஏவாள் ஆதாமியாவில் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கு நிலை வச்சிருந்தார். அந்த ஜீவனில் தேவநீதி ஊதி பரலோக ராஜ்யம் இருக்குது. அந்த பிதாகுமார் ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனி அது குச்சிக்கு நான் சாகவே சாவாய். எல்லாமே உனக்கு மரத்துக்கு நேரம் நடத்தும். வானம் பூமி சமுத்திரம் பறவைகள் மிருகங்கள் நீயே உன்னை மரத்துக்கு நேரம் அடி பாதாளத்துக்கு நீயே போய் சேர்ந்துருவேன். அந்த கனியை தொடாதே பறிக்காதே புஷிக்குனாலே சாகவே சாவாய். ஏவாள் என்ன பண்ணா? தனக்கு கூட சுயாதீனத்தை வச்சு போய் கர்த்தருடைய வார்த்தையை மீறி புஷித்தால் புருஷனுக்கு அவனும் புஷித்தான். அந்நாள் இந்நாள் வரைக்கும் மனுஷ பாவத்தோடு மரணத்தோடு போராடி வாழ்கிறான். உலகம் ஃபுல்லாக சாப பாவம் மரணம் தரித்திரம் பாதாளம் எத்தனையோ தற்கொலைகள் சாபங்கள் கொலைகள் வெறிகள் சாபம் பிசாசுக்கிரியாக இருக்குது. ஏகப்பட்ட தற்கொலை ஏகப்பட்ட மரணங்கள், அதாவது எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ ஆக்சிடென்ட்டு. ரோட்டில் போயிட்டே இருக்கிறான், ஆக்சிடென்ட் ஆகிடுது. அது இல்லையா இவன் போய் ஆக்சிடென்ட் தெரிஞ்சோ தெரியாது. ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு, பிளைன் ஆக்சிடென்ட்டு, கப்பல் ஆக்சிடென்ட்டு, 2 வீலர் ஆக்சிடென்ட்டு, 4 வீலர் ஆக்சிடென்ட்டு, மிருகங்கள் கடிக்குது, பாம்பு கடிக்குது, எல்லாம் உனக்கு மரணத்துக்கு குடும்பத்தில் பார்க்க கசப்பு வைராகியம் கொண்டு போட்டுடுறான். பகையாளிகள்லாம் சேர்ந்து கட்சியில் வியாதி பிடிக்குது, சாபம் பிடிக்குது, மரணம் பிடிக்குது, குடிக்கிற தண்ணி உண்டு விஷயம் எல்லாமே மரணத்துக்கு நேரம் நடக்குது. இதில் தப்பிக்க ஒரே வழி வருத்தப்பட்டு மாறல எல்லோரும் என்று நானே ஜீவ இந்த அப்பத்தை புசிந்து திராட்சரசத்தை பாடுமல்கள். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பாவத்தின் சாபத்தை மனது அசுத்தாய் பசுத்தாயிருக்கு. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு போல சகல காத்தலிகள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நல்ல நீடித்த நாள் வெளி நல்லா வாய்ந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவீர்கள். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசி முடிச்சிடும். யோசுவா 10ஆம் அதிகாரம் திருப்பி எடுப்போம். 12வது வசனம். யோசுவா 10:12 படிங்க. போதும். அப்போ யோசுவா 10
கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி அன்றறிந்தவன். தாமஸ் சுலத்ராமன் கர்த்தரை நோக்கினா இயேசுவின் மூலமா போனா கர்த்தரை நோக்கி பேசலாம். ஜீவ சொரஞ்சேவர் தேவந்தருக்கு ஆதம் முழுவது ஒரு ஆள் பாய் கொடுத்துட்டா கண்டிப்பா அவன் பேச்சு கேட்டுத்தான் ஆகணும். தப்ப முடியாது. இயேசு ஜீவ சொரஞ்சேவரத்தை பிதாகுமார் ஆதம் முழு குத்துட்டீங்கன்னா நீ சொல்றது கேட்கணும். ஏன்னா நீ கேட்கறதெல்லாம் நல்லதான் கேட்பேன். ஜீவன கருத்த காரியம் தான் கேட்பேன். அதை கேட்டு பதில் கொடுத்துத்தான் ஆகணும். நான் இயேசுவே நான் ஜீவ தேவனுக்கு தனக்கு மாதம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பிசாசம் கேட்டு இருப்பான். அவன் வாலண்டியாக கேட்டு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். எல்லாம் உனக்கு விரோதமாக செயல்படும். அப்போ யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் மேல் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஒரு பகல் 24 மணி நேரம் சூரியன் நடுவானத்திலே நின்றான். கட்டுக்கது இல்லை, பைபிள் சத்தியம். ஹல்லேலூயா. அப்புறம் இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவா பத்தி என்ன பேர் என்ன போகிறார் பராண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யோசுவாவை போல வாழ்வோம், மோசேயை போல வாழ்வோம், ஆபிரகாமை போல வாழ்வோம், எஸ்தரை போல வாழ்வோம். எஸ்தர் காலத்தில் பாருங்க, அவர் சொன்னா ஆகாச சட்டத்தையே மாத்திரான், யோதகுலத்தையே சங்காரம் பண்ணி சட்டம் போட்டான். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறான். காரியம் மாதனாய் முடிந்தது, யூதகுலமே காப்பாற்றப்பட்டது. ஆகாச ராஜாவும் கீழ்படுகிறான். ஏன்னா கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் எந்த மனுஷனும் கீழ்படுவான், எந்த சிங்கமும் அக்னி கீழ்படியும், சூரியன் கீழ்படியும், சந்திரன் கீழ்படியும், யாரையும் கீழ்படி வச்சுடுவார். ஆனால் கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் முடியும். ஒரு ஆள் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு வைராயம் காட்டினா எல்லா சுத்தம் ஏறி விட்டுருவான். நீ போகிறதுலாம் பிரச்சனை, நீயே ஒரு பிரச்சனை. ஆனால் தான் பிரதான கற்பனை கை கொள்ளுங்க. ஆகாச ராஜாவும் கீழ்படிவான், சூரியனும் கீழ்படியும், சந்திரனும் கீழ்படியும், சிங்கமும் கீழ்படியும், அக்னி சுவாலிக்கு காற்று கடலுக்கு கீழ்படியும், பாம்பு தேர் பூராவும் கீழ்படியும். நீ ஜாலியாக அந்த உலகத்தில் வாழலாம். ஏனோக்கு தேவனோடு சந்தரித்தான், அவன் மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்புறம் எதுவுமே அவனை சாகடிக்க முடியல. யோனாக்கு எலியா மரணத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் கர்த்தருக்காக பக்தி வைராகமாக இருந்தான். ஏனோக்கு யாரோடு சஞ்சரித்தானா? தேவனோடு. தேவன் தானே அது, ஜீவனோடு. தேவன் தனக்கு உலக கிறிஸ்துவ போல வாழ்ந்துக்கிறான். மரணமே வரலையா அவனுக்கு. அப்படியே எடுக்கணும் பைபிள் வேதம் சொல்லுது. நம்ம யாரோடு சஞ்சரிக்கிறான்? தேவன்கிட்ட பிசாசோடு சஞ்சரிக்கிறான். கவலை, பயம், வெறுப்பு, சுயநீதி, அநீதி, பிசாசு நம்ம எடுத்தது. வாமா, கனியை சாப்பிட்டியாமா, சீக்கிரம் வந்துடுமா, பாதாளத்து எங்கிட்ட திறது கொண்ட தைக்கிற மாறுவான். ஒன்று நீ தேவனோடு செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா பிசாசோடு. தேவன்னா ஜீவன், நன்மத்தை மரியாதை, ஜீவரதம். அது இயேசு சாமண்ட வாக்குத்தம். பிதாகுமார் ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுக்கணும். நீ தேவனோடு சஞ்சரிப்பாய், எல்லாம் உனக்கு கட்டுப்படும். ஜபம் பண்ணும். வசுதாவே இந்த அறிவான ஆடுகிற இந்த நாட்டுக்கிழமை FGC வெள்ளூர் ஆடுகிற சபையில் கர்த்தாவே எம்மட்டுமாய் நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. சோத்திரம். இனி நான் இல்லை, ஏசு எனக்குள். பவுல் சொல்றாரு, இனி நானே இல்லை, ஏசு எனக்குள் இருக்கிறார். திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கோறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லியிருக்கிறேன். எல்லாம் திருடுது, கொள்ளுது, அழிக்குது. கட்சியில் நானே தேடி நானே கொண்டு நானே பாதாளத்துக்கு போகிற மாதிரி பண்ணிடுறான் பிசாசு. நன்மத்தையும் அறியத்தக்க கணிய நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி, அநீதி. இந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தான் போய் பார். ஹாஸ்பிட்டலில் எத்தனை வியாதியஸ்தர்கள், எத்தனை குடும்பங்கள், வறுமை, தரித்திரம், பிசாசு, சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் திண்டிறான். அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான். திருடவும் கொள்ளும் அழிக்க ஒரு வேறு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவனை தேவநீதி இதில் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். அந்த பிதாகுமார் பசுவாய்க்கு மத்தியசம் வாழ்நாள் ஆதாமுக்கு முழுவதுக்கு இடை விழாமல் கொடுக்கும், எக்காந்துக்கும். தேவனாய் கத்திரிடத்தில் முயற்சியோடு முயற்சியோடு முயற்படத்தோடு அன்பு கொடுக்கும். அதுக்கொப்பா உன்னிடத்தில் அன்பு, பிறத்தில் அன்பு கொடுக்குறோம். இயேசுவின் அன்பு, தேவநீதி தூய்த்தல், பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கும், இடை விழாமல் எக்காது கொடுக்கத்தாய். அசுத்தாவியை துரத்துக்கத்தாய். எல்லாம் பணிவிடை செய்கிறோம். வானம், பூமி, சமுத்திரம், நதி, சிங்கம், கரடி, சோதரம், மனிதர்கள் எல்லாம் பணிவிடை செய்வாங்க. இயேசு எல்லாத்தையும் அடக்கி ஆண்டார். தேவனத்தில் அன்பு கொடுத்தார். ஆதாம் முடித்து அன்பு கொடுத்துட்டே இருந்தார். எங்கே போனார் பிசாது போடு, சாபங்கள், மரணம், தென்று பாதாளெல்லாம் ஓடுது. அசுத்தாவில துரத்துது.
சோதரம் பாவத்தின் சம்பளம் மனம் கொடுத்து தேவநீதி உயிர்த்தல் கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாருங்கள், எல்லோரும் எண்ணித்து பாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை குஷி திராட்சத்தை பானம் பண்ணுங்கள். அது தேவன் தனக்கு ஆதாம் கொடுங்கள். அசுத்தாய் பசுத்தாய் இருக்குங்கள் சொன்ன வந்தபடி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்டியன்ஸ்களை நிலைத்திருக்க இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதா. பெரிய ஏபில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறாங்க தாய். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது. ஆதாமுக்குள் வாழ்வது எல்லாம் மரணத்துக்கு நேரம் நடத்துது. கிறிஸ்துக்குள் எல்லாம் பணிவிடை செய்து வானம் பூமி சமுத்திரம் இயற்கை மிருகங்கள் மனித எல்லாம் பணிவிடை செய்து கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளாக இடைவெளி எக்காது கொடுக்கிறதா. சபிக்கல் வாசிக்க பக்கத்தில் நம்முடைய சத்துக்கள் துன்பப்படி ஜபம் கொடுக்கிறதா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளாக கொடுக்கிறதா. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டா. நீ அப்படியே செயற்காய் நன்றி செலுத்துகிறோம். மாபெரி ஏபிலை கொண்டு ஒருபடி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்ய சகலவாரும் பரவாது. கத்திரிக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவை உங்கள் சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்குடைய என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்கள். கத்திரை செய்தி கத்திரங்களோடு பேசுகிறார். கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திரை கனவு கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திரை காணிக்கை செலுத்துங்கள். என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திர ஆசிரியப்பார். இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர் பிள்ளைகளாம் ஷேர் பண்ணுங்கள். கத்திர உருவாக்கி பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 23/2/2025 எஃப்ஜிசி வேலூர் ஞாயிறு 6 கொடுக்கப்பட்டது. கத்திர ஆசிரியப்பாராக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள். கத்திர உருவாக்கி பெரிய காரியம் செய்வார். கத்திர ஆசிரியப்பாராக அநேக ஷேர் பண்ணுங்கள்.